தேங்க்ஸ் கார்த்திக். அதை ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். நான் ஒரு 2-3 இயர்ஸாக இந்த இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் வித் டீம் மெம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 10-12 இயர்ஸாக ஒரு குழந்தைய படிக்க வச்சுருந்தேன். ஸ்டார்ட் பண்ணப்போ கண்டிப்பாக ஒரு கேர்ள் பேபி தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஆண் படித்தா ஓகே, ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு பெண் படிக்கும்போது அவங்க புகுந்த வீடு, அதுக்கப்புறம் கல்யாணம் போகிற பிறந்த வீடு அண்ட் புகுந்த வீடு ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் நான் ஒரு கேர்ள் படிக்கிறதுன்னு நினச்சி ஒரு 10-12 இயர்ஸாக படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சு ஷீ கம்ப்ளீட்டட் 12th நோ. அதுக்கப்புறம் ஷீ வாண்டட் டு நர்சிங். ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண முடியல. பட் எனக்கு வந்து இவங்க ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக அவங்களுக்கு தெரியாத ஒரு கப்புள்ஸ் ஆக்சுவலாக. அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான், என் கூட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஜெய்சங்கர் அண்ட் பிரியான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்கள் நிறைய பண்ணுறீங்களா, இதுவும் பாருங்கள், அவங்களுக்கு இது தேவைப்படுது, தே டிசர்வ் இட் அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் 2-3 இயர்ஸ் பிஃபோர் இட் ஸ்டார்டட் ஜர்னி ஸ்டார்டட் வித் டீம் மெம்பர்ஸ். அப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் அ டோனர். லைக் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வில் ஐ வாஸ் ஜஸ்ட் அ டொனேட்டிங். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும்போதும் நான் என்ன பண்ணேன், கோயம்புத்தூரில் லைக் ஃபார் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்வேதா பிரியான்னு நினைக்கிறேன், லைக் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட். அது ஏன் அப்படின்னா ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ் இன் கிவிங். த ஜாய் ஆஃப் கிவிங்கிறது வந்து இட்ஸ் வெரி பிக் திங். ஏன் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் சாப்பிட்றத விட ஒரு குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்றப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இது ரொம்ப பெருசு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது லைக் நான் என்னதான் படித்து வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு சந்தோஷம் விட இந்த மாதிரி இதில் இன்வால்வ் ஆகும் எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த தேங்க்ஸ் டு கார்த்திக் ஃபார் காம்பினேஷன்லேருந்து எவ்ரி செஷன் ஸ்டார்டிங் போது கீப் டெல்லிங் ஸ்டோரி. ஒவ்வொரு கேட்கும்போது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரே அடிக்காது, ஏன்னா கேட்க வெரி குட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2-3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெருசாக எதுவும் சாதிக்கல. பட் நீங்கள் ஐ திங்க் நிறைய பேர் சொன்ன மாதிரி யூ கீப் என்ன நீங்கள் லைக் ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. அதை வந்து நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா லைக் ஐ கேன் சி த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா ஹியர். ஸோ லைக் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டை கொண்டு வர முடியும். நீங்கள் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது நாளைக்கு இங்கேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ உங்கள் எண்ணத்தை நல்லா வச்சுக்கோங்க. எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. பேலன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இது நான் பர்சனலாக இம்பாக்ட் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சின்ன வயசில் நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுலாம் வந்து ஒரு குழந்தைங்க மட்டும் திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அவங்க ஒரு சேனலில் ஒரு அவங்களுக்கும் தனியாக ஒரு ஆஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கும்போது அதை வந்து குழந்தைங்க மட்டும் திணிச்சு அந்த சோமையை தூக்கிட்டு ஓடுறது நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் விட்டால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க இருக்க ரெக்கையை வச்சு நல்லாவே ஹைட்டாக பரப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப